இந்த பிரச்சனை வந்ததோட எனக்கு கால் பண்ணாங்க. இனத்திலே என்ன வந்து சவுதியில இருந்து கோல் எடுத்தாங்க, கட்டார்ல இருந்து கோல் எடுத்தாங்க, பொத்தியிலிருந்து கோல், கம்பளையிலிருந்து கோல். போராடி அத்தனை பேரையுமே இனப்பிரச்சனையை உண்டாக்குறான், நிம்மதியை கெடுக்க பாக்குறாங்க, பிரச்சனையை உண்டாக்குறாங்கன்னு போராடியவர்களை எப்படி குற்றம் சாட்டுவீர்கள்? இன ரீதியான எந்த ஒரு முருகனும் மேற்படல, சமாதானமான நாங்க சந்தோஷப்பட்டு இருந்தோம். அதை பொறுக்க இல்லாத ஆட்கள் இது ஒரு பிரச்சனையாக எடுத்தாங்க. அப்ப சமூகத்துக்கு ஏற்படுகிற பிரச்சனைய வெளியில வந்து சொல்லி இதுக்கு தீர்வு எடுத்து தாங்கன்னு சொல்றதும் சந்தர்ப்பவாதமா? அதை பேசுறதும் பிரச்சனையா? அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்களாம், ஹைகோர்ட்டுக்கு போறாங்களாம், வந்து சரி இப்படின்னு பல அதான் அந்த இது அவங்கள ஜீரணிக்க இல்லாம. சரி, ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் அந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஹியூமன் ரைட்ஸ் போனாங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பிள்ளைகளும் இனவாதத்தை கலப்புறாங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வீடியோவினூடாக ஒரு முக்கியமான தெளிவூட்டலை தர்றதுக்காகத்தான் நம்ம பேசுகிறோம். அது என்னன்னு கேட்டால், சமூகத்தில் எந்த அரசு வந்தாலும் சமூக ரீதியாக சில பிரச்சனைகள் அவ்வப்போது தோற்றம் பெறுவது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை விவகாரம் என்பது இந்த அரசு, அனுரகுமாரனுடைய அரசு வந்ததற்கு பிறகும் ஓரிரு தடவைகள் பிரச்சனைக்குள்ளாகி இருப்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் அதற்கு முடிந்த வரைக்கும் அவர்கள் அவசரமாக தீர்வுகளையும் தருகிறார்கள் என்பது மிகவும் திருப்திகரமானது. இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு பணிக்காக சென்ற ஒரு 9 இஸ்லாமிய சகோதரிகள், அவங்க இஸ்லாமிய ஆடை முறையில் ஹிஜாப் அணிந்து கொண்டு மருத்துவமனைக்கு வேலைக்கு வரக்கூடாது என்கிற பிரச்சனை அங்கிருக்கக்கூடிய பணிப்பாளர் உள்ளிட்ட சில பேரால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் வெளியிலே தெரிய வந்து பல தரப்பாலும் அது ஒரு பேசுபொருளாக மாறியது. கடந்த வாரம் அமைச்சரவை செய்திகள் முடிவுகளை வெளியிடக்கூடிய நிகழ்வில் பங்கெடுத்த அமைச்சரவை ஊடக பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச, அவர்தான் ஹெல்த் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. அவரிடத்திலும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் இது தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தார். කනිෂ්ඨ සෞඛ්‍ය සහායකයන් ලෙස නවපත්වීම් ලැබූ මුස්ලිම් කාන්තා නිලධාරණයන්ට තමන්ගේ ඇඳුම මුල් කරගෙන සේවයට වාර්තා කිරීමේදී බාධා එල්ල කර බව චෝදනාවක් යෙදෙනදී සමාජ මාධ්‍ය තුළ අපි දැක්කා. எங்களுக்கு இது தொடர்பான எந்த விவரமும் வரல, அப்படியான செய்திகள் வந்தால் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கிறோங்கிற கருத்துப்பட அவரும் தன்னுடைய பதில்களை சொல்லி இருந்தார். ඔය ශේෂ්ත්‍රයේ මෙච්චර කාලයක් ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තිබුණේ අමාත්‍යාංශයට. අදත් මම එනකනොත් ඔය ප්‍රශ්නේ ඇවිල්ලා තිබුණේ අමාත්‍යාංශයට. இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு வீடியோவை நம்ம பார்க்க கிடைத்தது. அது என்னன்னு கேட்டா, ஆளும் கட்சியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கல்முனையைச் சேர்ந்த ஆதம் பாவா எம்பி அவங்க இது சம்பந்தமாக பேசி இருக்கிறாரு. பேசும்போது அவர் சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டா, முதலாவது மனக்கஷ்டமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்கள் குறிப்பாக ஏன் இப்படி இருக்கிறீங்க? முகப்புத்தகங்கள்ல நாங்க பாக்குறோம், இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க ஏரியா அண்மையில ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு விவரம் உங்களுக்கு தெரியலைன்னா அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவங்களோட அணுகி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த செய்திகளை உடனே மக்கள் மயப்படுத்துங்க. அப்போ எந்த குழப்பமும் வராது. நீங்கள் உங்களை நீங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுவோங்கிற ரீதியில், நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோங்கிற ரீதியில் இருக்கிறீங்க. அதை யாராவது சுட்டி காட்டினா உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு மன வருத்தம் வருது, உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஆகுது. அதற்கு பிறகு வந்து மற்ற எல்லாரையுமே பிளேம் பண்ணி பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிடுறீங்க. இதே மாதிரி தான் சகோதரர் ஆதம்பாவா அவங்களும் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அமைந்திருக்கிறது. இந்த ஹிஜாபு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டது 2 நாளாகவா அல்லது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவாங்கிறத பார்க்கணும். ஒரு வாரங்களுக்கு மேலாக பிரச்சனை ஆகுது. கேபினெட்ல ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புற அளவுக்கு நிலவை மாறுகிறது. ஆனா இது சம்பந்தமாக எந்த செய்திகளையுமே மக்கள் மயப்படுத்தவும் இல்லை, அதற்கான எந்த முயற்சிகளையும் பண்ணாம இப்ப எல்லாத்தையும் நான் பேசிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நாங்கெல்லாம் சைலண்டா எல்லாத்தையும் பண்ணுவோம், படம் காட்டிக்கிட்டு இருக்கிற மாட்டோம்ங்கிற ரீதியில சகோதரர் ஆதம் பாவா வந்து பேசுறத பார்க்கறது மட்டுமல்லாம இந்த சமூக வலைதளங்கள்ல ஃபேஸ்புக்ல எழுதுறாங்க, பேசுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன பண்றோம்ங்கிற ரீதியில் அவர் பேசுறாரு. இந்த பிரச்சனை வந்ததோட எனக்கு கால் பண்ணாங்க, கத்தார்ல இருந்து, துபாயில இருந்து, குவைத்துல இருந்து, பொத்துவில்ல இருந்து, அங்க இருந்து, இங்க இருந்து எல்லாம் கால் பண்ணாங்க. என்னத்துல என்ன வந்து சவுதியில இருந்து கோல் எடுத்தாங்க, கட்டார்ல இருந்து கோல் எடுத்தாங்க, பொத்தியிலிருந்து கோல், கம்பளையிலிருந்து கோல். நான் உடனே எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் பொறுங்க, நான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அன்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பித்தேன். பிரதி அமைச்சருக்கு கால் பண்ணேன், உடனே அவர் எடுத்துட்டாரு. எடுத்து முடிய அவருக்கும் விஷயத்த சொன்னேன், எல்லாத்தையும் நான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அந்த பிள்ளைகளோட இப்படி பேசினேன், அந்த பிள்ளைகள் எனக்கு இப்படி பதில் சொன்னாங்கன்னு
ஒரு பட்டியலை அவர் சொல்லி வர்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையுமே நாங்கள் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், ஆனா பல பேரும் இதை வச்சு அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா, ஹைகோர்ட்டுக்கு போக போறாங்களா, அது பண்ண போறாங்களா, இது பண்ண போறாங்களா, படம் காட்டுறாங்க, இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிற நாட்டுக்குள்ள இன நல்லுறவை கெடுக்க பார்க்கறாங்க என்றெல்லாம் தங்களுடைய கலாச்சார ஆடை அணிவதற்கு, இஸ்லாமிய ஆடை அணிவதற்கு உரிமை தாருங்கள் என்று குறித்த 9 சகோதரிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அதற்காக சட்டத்தரணிகள் களமிறங்குகிறார்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் களமிறங்குகிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள், இஸ்லாம் அல்லாத பிறமத பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர்கள் பேசுகிறார்கள், பிறமத சகோதர சகோதரிகள் குரல் எழுப்புகிறார்கள். இதுவெல்லாம் நடக்கிற போதெல்லாம் கையை கட்டி வாய மூடி அமைதியாக இருந்துட்டு இந்த அழுத்தம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு தீர்வு வந்துச்சுன்னு சொன்னா அந்த தீர்வு எங்களால தான் வந்துச்சு, நாங்களாம் சைலண்டா எல்லாத்தையும் முடிச்சிருவோம் சொல்லி அதை மட்டும் பெருமை பேச வர்றீங்க. நீங்க பெருமை பேசினா கூட பரவாயில்லை, போராடி அத்தனை பேரையுமே இனப்பிரச்சனையை உண்டாக்குறான், நிம்மதியை கெடுக்க பார்க்கறாங்க, பிரச்சனையை உண்டாக்குறாங்கன்னு போராடியவர்களை எப்படி குற்றம் சாட்டுவீர்கள்? அப்ப இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 20 மாசம் நாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதமும் இன ரீதியான எந்த ஒரு முருகலும் ஏற்படல, சமாதானமான நாங்க சந்தோஷப்பட்டு இருந்தோம். அதை பொறுக்க இல்லாத ஆட்கள் இது ஒரு பிரச்சனையாக எடுத்தாங்க. இந்த அழுத்தம் இல்லாட்டி இதெல்லாம் நடக்குமா? இது இன்னைக்கு மட்டும் இவங்க சொல்லலங்க. இதுக்கு முன்பதாக இந்த குர்பான் பிரச்சனை வந்த நேரத்தில் குர்பானுக்குரிய சேக்விலர் வரல, குர்பான் அறுக்கக்கூடிய நாட்கள் கண்ட்ரவர்ஷியல் ஆகுது, வெசக்கும் பெருநாளுக்குரிய நாட்களும் ரொம்ப நெருக்கத்தில் பக்கத்துல வந்துருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு சமூகமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கேபினெட்ல இதை கேள்வியா எழுப்பினா பாராளுமன்றத்தில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பாத்தீங்களா இனப்பிரச்சனையை உண்டாக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க அரசாங்கத்தில் எதை கேள்வி கேட்டாலும், சமூகத்துக்கு தேவையானது ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாலும் கேட்கிறவன் பூரா இனவாதியா, கேட்கிறவன் பூரா பிரச்சனைக்குரியவனா? என்ன மனோநிலையில நீங்க இருக்கிறீங்க? இந்த மக்கள் எல்லாம் கடந்த அரசாங்கத்தை விரட்டி அடிச்சதே உங்களை மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த அரசாங்கத்திலும் இருந்ததுனாலதான். சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சமூகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்காக பேச வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும், அரசாங்கத்திடத்துல கொண்டு போகணும், பாராளுமன்றத்தில் கேட்கணும், அமைச்சர்களோட பேசணும், அதை செஞ்சு தீர்வு தரணும். அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்த சக்தியாக மாறி மக்கள் கோரிக்கை விடுத்தா, சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்டா அத்தனை பேருமே இனவாதி ஆக்குறது. நாங்க முடிச்சு பார்த்தீங்களா, நான் பேசினேன், நான் அது பண்ணினேன். உங்களுக்கு சுகாதார அமைச்சரோடையே பேச முடியல, டிப்யூட்டி மினிஸ்டர் போன் எடுத்துட்டாருங்கிறதையே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க போனை ஒரு சுகாதார பிரதி அமைச்சர் அட்டன் பண்றதே உங்களுக்கு பெரிய செய்தியா இருக்குது. ஆனா கேபினெட்ல சாதாரணமா ஒரு ஊடகவியலாளர் போய் இதை பத்தி சொல்லுங்க சமூகத்துக்குன்னு சொல்லி அசால்ட்டா கேள்வியை கேட்டுறாரு, அவங்களும் பதில சொல்லிடுறாங்க. நீங்க அணுக முடியல, அணுகினாலும் உங்களுக்கு பதில் கிடைக்குது இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க. கிழக்கு மாகாணத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது, நீங்க எத்தனையோ செஞ்சீங்க? அருண் ஹேமச்சந்திரங்கிற உங்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்த பிரதி அமைச்சர் கிழக்கு மாகாண வரலாற்றிலேயே மாகாணத்துக்குரிய செக்ரட்டரியாக ஒரு தமிழ் பேசுகிறவரை கொண்டு வந்து நியமித்திருக்கிறார். கடந்த அரசாங்கத்திலும் இந்த அரசாங்கத்திலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஒரு காரியத்தையாவது செய்ய முடிஞ்சதா? அவங்களால செய்ய முடியல. அவங்களுக்கு முடியுது, உங்களுக்கு முடியல. உங்களுக்கு முடியலன்றதை நாங்க சொன்னா அதை தாங்கிக்கிறோம் முடியல. எனக்கு என்ன மனவருத்தம் கேட்டா, அவருடைய உரையில கடைசியில பகுதிகளில் பேசுகிற போது ரொம்ப கேவலமாக இந்த சமூகத்திற்காக குரல் எழுப்புகிறவர்களை, இந்த சமூக உரிமைகளை பற்றி பேசுகிறவர்களை அவர் இழிவாக பேசுகிறார். ஹைகோர்ட் போக போறாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா, பிரச்சனைகளை தீர்க்க விட மாட்டேன் என்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறார்கள். நாங்க அப்படியா, நாங்க படமெல்லாம் காட்ட மாட்டோம், சைலண்டா வேலையை முடிப்போம்ங்கிற ரீதியில அவர் பேசுறாரு. இதை விடக்கூடாது கங்கணம் கட்டி சிலர் அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்களாம், ஹைகோர்ட்டுக்கு போறாங்களாம். இப்படி பல அதான் அந்த இது அவங்கள ஜீரணிக்க இல்லாம இருக்கு. அப்ப சமூகத்துக்கு ஏற்படுகிற பிரச்சனைய வெளியில சொல்லி இதுக்கு தீர்வு எடுத்துட்டாங்கன்னு சொல்றதும் சந்தர்ப்பவாதமா, அதை பேசுறதும் பிரச்சனையா? சரி, ஒரு வாதத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் சமூக வலைதளத்தில் கோரிக்கை விடுத்தார்கள், சமூக தலைவர்கள் பேசினார்கள், இதெல்லாம் சந்தர்ப்பவாதம். உங்க ஆட்சியை குறை சொல்றது, உங்களை இழிவுபடுத்துற அப்படியே வச்சுக்கிறீங்களேன். அப்ப மனோ கணேசன் பேசினாரே, அது சந்தர்ப்பவாதமா? அவர் முஸ்லீமே கிடையாது, அவர் நான் முஸ்லீம், அவர் என்ன அரசியலுக்கு பேசுறாரா? மனோ கணேசன் இருக்கிறது கொழும்புல, பிரச்சனை நடந்தது கல்முனையில. அப்ப கல்முனையில் அவர் எலெக்ஷன் கேட்டிருக்காரா, கேட்க போறாரா? அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஜனகன் விநாயகமூர்த்தி பேசினாரே, அவர் அரசியல்ல இல்லையே, அவர் பேசுனதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? சரி, அர்ச்சுனா ராமநாதன் பேசினாரே, அவர் பேசும்போது கூட சொன்னாரே, கல்முனையில் எனக்கு எலக்ட்ரேட்டும் கிடையாது, நான் எலெக்ஷன் கேட்கறதும் கிடையாது, என்னுடைய எலக்ட்ரேட்டுக்குள்ள இஸ்லாமியர்களும் கிடையாது, அவங்களுடைய வாக்கும் எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அவங்களோட உரிமை கொடுங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாத்தையுமே அரசியலா யாரு பாக்குறா? நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு இதை சகிக்க முடியல. முஸ்லிம்களுடைய பிரச்சனை இதுக்கு தீர்வு தாங்க, எந்த சமூகத்துக்காவது ஒரு பிரச்சனை இதுக்கு தீர்வு தாங்கன்னு வந்து கேட்டாலே
இனக்குழப்பம். எங்க அரசாங்கம் எப்படி தெரியுமா, வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க அப்படியே அமைதியாக கொண்டு போய் கொண்டிருக்கோம், இதை சீர்குலைக்க பார்க்கறாங்க. இதையே திரும்ப 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 சொல்லி உரிமைக்காக கோருகிறவர்களை எப்படி நீங்கள் இழிவுபடுத்த முடியும்? சரி, ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் அந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஹியூமன் ரைட்ஸ் போனாங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பிள்ளைகளும் இனவாதத்தை கலப்புறாங்க, அந்த பிள்ளைகளும் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியுமா உங்களால? என்னமோ இதுக்காக குரல் எழுப்பி இவங்க அத்தனை பேரையுமே கெட்டவர்களாக காட்ட முனைகிறீர்களே. முதலாவது இந்த பிரச்சனைக்கு உள்ளான பெண் பிள்ளைகள் இந்த செய்தியை வெளியே சொல்றாங்க. நீங்க எல்லாம் போன் பேசிட்டோம், டிப்யூட்டி மினிஸ்டரோட பேசிட்டோம்னா அந்த பிள்ளைகள் எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் போனாங்க, எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அந்த பிள்ளைகள் அடுத்த நான் அனுப்பி சைன் பண்ண சொன்னேன்னு சொல்றீங்களே, அந்த பிள்ளைகள் போனாங்க, சைன் பண்ணாங்கல்ல, போனை எல்லாம் பறிச்சு வச்சாங்களே, ஒரு இடத்துல உட்கார வச்சாங்களே, மதியம் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாருது, ஏய் நாங்க தான் எல்லாம் பண்ணோம் பாத்துக்க அப்படிங்கிறது. இதுதான் உங்கள் மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குறது. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அலையில் வந்து விட்டீர்கள். உங்களை முதல்ல நீங்க பாராளுமன்றத்துக்கு தேர்வாகவே இல்லை, நீங்களே நேஷனல் லிஸ்ட்ல தான் வந்தீங்க. தோல்வி அடைந்து என்பிபி தங்களுடைய புரோட்டோகாலை மாத்தி உங்களுக்கு தோல்வி அடைந்த நிலையிலையும் இந்த போஸ்டை தந்தது. நீங்க அனுரகுமாரனுடைய அலையில வந்து சேர்ந்துட்டீங்க. ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களாக ஜெயிச்சு உங்களுக்காக மக்கள் ஓட்டு போட்டோன்னு நினைச்சுக்கிறீங்க. சரியா பார்த்தா கல்முனை எலக்ட்ரேட்ல நீங்க தோத்துட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு என்பிபி அவங்களுடைய புரோட்டோகாலையே மிஸ் பண்ணி உங்களுக்காக உங்களை நேஷனல் லிஸ்டாக கொண்டாந்து விட்டாங்க. நீங்க செய்யற வேலை எல்லாம் என்ன? ஒன்றோ இதை பண்றீங்க, இல்லைன்னா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பின்றீங்க. இதை நீங்க சொல்லலையா? நீங்க அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவரா? என்ன மாதிரி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த நாள் போய் பாட்டு கச்சேரியில பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இஸ்லாமும் விளையாட்டா போச்சு, முஸ்லிம்களுடைய உரிமையும் கேலியா போச்சு, உரிமைக்காக பேசுறவங்க துரோகி ஆயிட்டாங்க. அப்ப யாருமே எதுவும் பேசக்கூடாது, நீங்களும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. நாங்க அப்படியே எல்லாருமே கடந்து போயிடணுமா? இதுவெல்லாம் சகோதரர் ஆதம் பாவா எம்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, உங்களோட கண்ணியத்தை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க, உங்களுடைய மரியாதையை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க, மக்களுக்காக களமாற்றுங்க. அனுரகுமார திசாநாயக்கவுக்காக கிடைத்த வாக்குகளால் நீங்கள் வந்தீர்கள். அடுத்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கான வாக்கால தான் நீங்க வர வேண்டி வரும். அடுத்து நீங்க உங்களை சொல்லித்தான் போய் கேட்க வேண்டி வரும். இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பார்க்கும்போது கவலையாக இருந்தது. சரி, இந்த பிரச்சனையை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எந்த அடிப்படையில் முடிச்சியா அதை சொன்னீங்களா? அதையும் சொல்லுங்க. நாங்கள் இந்த அடிப்படையில் முடித்திருக்கிறோம், இதற்கான டாக்குமெண்ட் இப்படி இருக்கிறது, இனிமேல் எந்த இடத்திலும் இந்த பிரச்சனை வராது, அதை சொல்லுங்க. ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை தீர்க்கப்பட்ட அதுக்கு ஒரு டாக்குமெண்டாக அது வந்துருச்சுன்னா அதை காட்டி இன்னொரு இடத்துல பிரச்சனை வந்து அதை தீர்த்துக்கலாம்ல, அதை சொல்லுங்க. மைக்குக்கு முன்னாடி நின்னா உங்க இஷ்டத்துக்கு எதனாலும் பேசுறீங்க, மற்றவங்க மேல பிளாம் பண்றீங்க, குறை சொல்றீங்க. இதுதான் மக்களுக்கு மத்தியில் உங்கள் மீது வெறுப்பை உண்டாக்குகிறது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. எனவே இதெல்லாம் கவனித்து நடந்து கொள்ளுங்கள். அனுரகுமார் திசாநாயக்க மேலையும் அவருடைய அரசு மேலையும் அவருடைய செயல்பாடுகள் மேலையும் மக்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. இந்த ஈஸ்டர் சம்பந்தமாக எல்லாம் அவங்க நடத்துகிற விசாரணைகள் எல்லாம் ரொம்ப மெச்சப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. இடையில உங்களை மாதிரி ஆக்கள் வந்து பண்ணுகிற காமெடிகளால அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையும் மக்களுக்கு மத்தியில் இல்லாம போயிருமோங்கிற அளவுக்கு கவலையாக இருக்கிறது. தயவு செய்து ஒரு பிரச்சனை வந்தால் நேரத்திற்கு அந்த பிரச்சனையை தீர்க்க முனையுங்கள், பிரச்சனையை சட்டப்படி தீருங்கள். உங்களால் முடியாவிட்டால் அமைதியாக இருந்து விடுங்கள். மக்களாக கோரிக்கை வைத்து அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் மக்களே அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொண்டு விடுவார்கள். இப்ப பெற்றுக்கொண்ட மாதிரி பெற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் தான் செஞ்சேன்னு மட்டும் மார்க்ஸ் போட வராதிய. இதுதான் மக்களுக்கு மத்தியிலே உங்கள் மீதான கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறது. உங்க மேல தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க செய்யற இந்த வேலைகளை பார்க்கும்போது தான் என்னடா இந்த மாதிரி சப்புண்டு ஆகிறது. அதனாலதான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல விளைந்தேன். ஏற்கனவே வந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது குரல் கொடுக்கிறவர்களை தயவு செய்து மலினப்படுத்தி நீங்க சூப்பர்னு மட்டும் காட்ட வந்துடாதீங்க. நீங்க யாருங்கிறதும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது சகோதரர்களே.